So good evening students, today we will see the current affairs analysis dated from 27th April to 13th April 2024. The first article related to the Atlantic Indian Ocean area anticyclonic situation. So it's linked with the El Nino effect. இது எப்படி வார்மிங் வந்து இந்தியன் ஓஷன் வந்து வார்மா இருக்கிறது இல்லைன்னா ஹீட் அதிகமா இருக்கும். There is marine heat waves will be there. ஆனா rainfall இருக்கு, அதுக்கான reasons we will see. Okay, so first we will see about the cyclone. Cyclone பொறுத்த வரைக்கும் inward movement of air. So இங்க low pressure இருக்கும். ஸோ ஏர் வந்து எல்லா சைட்லேருந்தும் உள்ள நோக்கி வரும். ஸோ லோ ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருந்துச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்ற ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நார்த் ஈஸ்ட் ட்ரைடு விண்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் ட்ரைடு விண்ட் வந்து டிஃப்ளெக்ட் ஆகிறது, ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ஷன். தேர் வில் பி மூவ்மெண்ட் லைக் திஸ். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதோட டேர்னிங் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் சிச்சுவேஷன், தட் இஸ் சைக்ளோனிக் எஃபெக்ட். இப்போ லோ ப்ரெஷர் அதிகமாகுது அப்படின்னா இது ரெண்டும் மீட் ஆகுது. இங்க லோ ப்ரெஷர், ஸோ த ஏர் வில் ரைஸ் அப். ஸோ ரைஸ் ஆகும்போது ஏர்ல வாட்டர் வேப்பர் இருக்கும் அண்ட் தென் இட் வில் கெட் கூல்ட் அண்ட் தென் கிளவுட் ஃபார்மேஷன் அண்ட் ரெயின்ஃபால் இருக்கும். இது நமக்கு தெரிஞ்சது. ஆன்டி சைக்ளோனிக் சிச்சுவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகும். தட் இஸ் ஹை ப்ரெஷர் ஹியர். ஸோ விண்ட் வந்து இங்கிருந்து வெளியே நோக்கி மூவ் ஆகும். இப்போ விண்டோட டைரக்ஷன் எடுத்துக்கிட்டா நார்தர்ன் ஹெமிஸ்பியரல் ரைட் ஹேண்ட் சைட் டிஃப்ளெக்ஷன் அப்படின்றப்போ டிஃப்ளெக்ஷன் வில் பி லைக் திஸ் அண்ட் தென் இந்த பக்கம் இருக்கும். அப்போ எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்த ஆரம்பிக்கும். அதே இது இங்க ரிவர்ஸா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன். இது ஹை ப்ரெஷர் சிஸ்டம். ஸோ எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா எல்லாம் இந்த பக்கம் வரும். அப்போ இட்ஸ் லைக் ஆன்டி கிளாக் வைஸ், ஹியர் இட் இஸ் கிளாக் வைஸ். சைக்ளோனுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அதுக்கான ரீசன் நான் இப்போ சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் சிச்சுவேஷன்ஸ் அரைஸ் ஆகும்போது people can see here there is an outward movement of wind. அப்போ அப்பர் அட்மாஸ்பியரிக் ஃபோர்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா மேல இருந்து கீழே விண்ட் வர மாதிரி இருக்கும். It look like this. இங்க கன்வர்ஜென்ஸ், இங்க டைவர்ஜென்ஸ். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கோல்டு ஏர் வந்து சிங்க் டவுன் ஆகும். அப்படி ஆகும்போது கீழே இருந்து எவாபரேஷன் ப்ராசஸ் நடக்க கூடாது. So there is a huge turbulence will be there and then there will be no rise of air. Rise of air இல்ல அப்படின்னா கன்வெக்ஷன் ப்ராசஸ் நடக்கலனாலே உங்களுக்கு ரெயின்ஃபால் இருக்காது. ஆனால் இந்தியன் ஓஷன் ஏரியாஸ் வார்மிங் அதிகமான ஹீட் இருக்கு, பட் there is no process of rising of winds. அதுக்கு ரீசன் வந்து எல்லினோ ஒரு ரீசன் வார்மிங் அதிகமாகிறதுக்கு. அப்புறம் அந்த ஆன்டிசைக்ளோனிக் சிச்சுவேஷன் அங்கே சஸ்டெயின் ஆகிறதுக்கு காரணமும் எல்லினோ அப்படின்றது சொல்லப்பட்டது. So you people need to study anti-clockwise, clockwise, that is anti-cyclone, cyclone என்னன்னு படிச்சுக்கோங்க. அப்புறம் எல்லினோ உங்களுக்கு நான் நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். That is enough about this class. ஸோ இந்தியன் ஓஷன் ஏரியாவில் அது ஹேங்கிங்காக இருக்கிறதுனால ரெயின்ஃபால் வர்றதுல டிலே ஆகுது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். The next article related, you can see if you want, it's an image. இது சைக்ளோனிக் சிச்சுவேஷன், லோ ப்ரெஷர் மேலே போகும், கிளவுட் ஃபார்மேஷன். அதாவது ஆன்டி சைக்ளோனிக்னா மேலேருந்து கீழே வரும். ஸோ கிளவுட் ஃபார்மேஷன் இருக்குது. இட்ஸ் ஹை ப்ரெஷர் அட்மாஸ்பியர், லோவர் அட்மாஸ்பியரில் ஹை ப்ரெஷர் இருக்கு. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி global alliance of national human rights institutions. இதுக்கான ஒரு அமைப்பு 1993ல ஜெனீவால இட் வாஸ் ஸ்டார்டட். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா பாரிஸ் பிரின்சிபிள் அண்ட் தென் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்னென்ன
நார்ம்ஸ் எடுத்துக்கிறாங்க அந்தந்த கண்ட்ரிஸ் அப்படின்றத கிரேடிங் பண்ணக்கூடியது. கிட்டத்தட்ட 120 மெம்பர்ஸ் ஆர் தேர் இன்க்ளூடிங் இந்தியா. அதில் வந்து ஏ கிரேட் பி கிரேடிங் பண்றாங்க. அசஸ்மெண்ட் எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ஏ கிரேட்ல இருக்கோ தே வில் கெட் தேர் ஹியூமன் ரைட்ஸை வந்து கரெக்டாக பாதுகாக்கிறாங்க பீப்புளோடது கவர்மெண்ட்ஸ். பி கிரேட் அப்படின்னா டிகிரேட் ஆகுது, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. இந்தியா வந்து 2023ல வி காட் திஸ் ஸ்டேட்டஸ். ஸோ இதுக்கான மீட்டிங்ஸ் இப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். 120 மெம்பர் கண்ட்ரிஸ் ஆர் தேர். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஆல் கண்ட்ரிஸ் த பார்ட் ஆஃப் திஸ். அதில் 88 கண்ட்ரிஸ் வந்து ஏ கிரேடும் 32 கண்ட்ரிஸ் வந்து பி கிரேடும் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை we having National Human Rights Act 1993ல we have National Human Rights Commission. That's a 4-member body. It's a statutory body, 4-member. Supreme Court judge, former judge இருக்கக்கூடிய person chairman, other member also same Supreme Court judge இருக்கிற former person, and then High Court 2 members, other 2 members of the High Court Chief Justice இருந்திருக்கணும் முன்னாடி. That's a condition. And then இவங்களோட tenure வந்துட்டு 70 years and then 3 years எது முதல்ல வருதோ அதுல ரிட்டையர்ட் ஆவாங்க. And they can be removed from the office by the president after consultation with the Supreme Court. Supreme Court கூட கன்சல்டேஷன் பண்ணணும். அது மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் பண்றதும் பிரசிடென்ட் தான் by the consultation with the Supreme Court. And then other 7 members are ex officio members. That is not important. வந்து ஏன் அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, நேஷனல் கமிஷன் ஃபார் ஓபிசி, எஸ்டி, உமன், இவங்க எல்லாமே வந்து எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர் அதில் வருவாங்க. ஸோ இது ஹியூமன் ரைட்ஸ் வந்து வயலேஷன் நடக்கிறத தடுக்கக்கூடிய ஏதாவது நடக்குது அப்படின்னா தே கேன் சுமோட்டோ, தே கேன் டேக் த கேஸ் அண்ட் தே கேன் என்கொயர். அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க, பாலிசி மேக்கிங்ல ஹெல்ப் பண்ணுவாங்க ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் தடுக்கிறதுக்காக. அப்புறம் இந்த மெம்பர்ஸ் வந்து ineligibility for further appointment in the government post. இவங்க இதுல மெம்பரா இருக்கிறவங்க எந்த காரணத்தை கொண்டும் கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ்ல வரக்கூடாது. ஆனா இதே நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ்ல திருப்பி அப்பாயிண்ட் பண்ணப்படலாம். So that's about this article. And then next article related to the China. சைனால இருந்து நம்ம அதிகமா பொருட்கள் இறக்குமதி பண்றோம். கிட்டத்தட்ட 101 billion we reached. 2019 it is 70 billion. Now it was reached to 101 billion 2023-24 category. So அது என்னென்ன கேட்டகரியில வருது அப்படின்ற we need to see. Okay, so 21% இருந்து 30% we are importing from China. கிட்டத்தட்ட 21ல இருந்து 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் 15 இயர்ஸ்ல. நம்மளோட எக்ஸ்போர்ட் எடுத்தீங்கன்னா only 16 billion to China. அது ஸ்டாக்னட்டா இருக்கு, கண்டினியூஸா அதே கேட்டகரியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2018 and 2024 டைம் பீரியடுக்குள்ள அந்த 6 இயர்ஸ்ல நம்மளோட ட்ரேட் டெபிசிட் வித் சைனா கிட்டத்தட்ட 387 billions dollars. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்பிளே பண்றோன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்துக்கணும். எலக்ட்ரானிக்ஸ், டெலிகாம், எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து சைனால நம்ம இறக்குமதி பண்றது 38.4%. அது மாதிரி கிளாத்திங் 42%. அப்புறம் மிஷினரிஸ், தட் இஸ் ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ், ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய மிஷினரிஸ் நம்ம வாங்குறது 39.6%. கெமிக்கல் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் செக்டார் சைனாவோட growth இன் இந்தியாவோட ஷேர்ல 29.2%. அது மாதிரி பிளாஸ்டிக்ஸ் ரிலேட்டடும் நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்றோம். சைனா தான் இந்தியா வந்து வேர்ல்டு ஃபுல்லா இம்போர்ட் பண்றதுல 15% we are importing from China. That is first place for China. Second வந்து UAE, that is 7.31%. United States 7.07%. Switzerland 3.82%. Hong Kong 3.12%. இதுல ஒரு 5 countries தெரிஞ்சுக்கோங்க, important. So that's about this article. The next article related to a river called as Pripyat River.
ஸோ இது நம்ம மேப் கிளாஸ்ல படிச்சிருக்கோம். ஸோ இட் ஃப்ளோஸ் த்ரூ பெலாரஸ், உக்ரைன், அப்புறம் ரஷ்யாவில் ஃப்ளோ ஆகுது, ரஷ்யாவோட ஸ்மாலர் பார்ட்ஸ். ஸோ இந்த ரிவர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் செர்னோபில் இன் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து இந்த ரிவர் பக்கத்தில் தான் இருக்கு. ஸோ இது இன்னும் ட்ரெட்ஜிங் பண்ணப்படுறது. இட் வில் அஃபெக்ட் தி ட்ரைனேஜ் சிஸ்டம் அஸ் வெல் அஸ் அந்த செர்னோபில் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த செர்னோபில் ரியாக்டர்ஸ் இருக்கக்கூடிய பற்றி அங்கே நியூக்ளியர் கழிவுகள் வந்து ரேடியோ ஆக்டிவ்ஸ் வந்து அதிகமாக இருக்கு, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற வார்னிங் கொடுத்தேன். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள். யூ பீப்புள் நீட் டு ஸ்டடி அபவுட் தி ரிவர். அது மட்டும் படிச்சுக்கோங்க. உக்ரைன், பெலாரஸ், அப்புறம் ரஷ்யா, அந்த 3 கண்ட்ரியும் இட்ஸ் அ வாட்டர்வே கனெக்டிங் பிளாக் சி வித் பால்டிக் சி. ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு இது மிகப்பெரிய வாட்டர்வேஸா இருக்கு, அது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நேப்பியர் ரிவர் இட்ஸ் அதுல தான் போய் சேருது. நேப்பியர் ரிவரோடு சேர்ந்து அப்புறம் நேப்பியர் ரிவர் வந்து பிளாக் சீல போய் கனெக்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 761 கிலோமீட்டர்ஸ். That's about this article. The next article related to the United Nations Environment Assembly recently conducted a end plastic ஒரு கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மீட்டிங். ஸோ 175 countries அதில் கலந்துக்கிறாங்க. ஸோ they arrived and they are going to discuss related to this. அதில் 514 அப்படின்ற ரெசல்யூஷன் அடிப்படையில் அதை பேச போறாங்க. 2022ல they started this talk to end plastic by 2024 வேர்ல்டு ஃபுல்லா. ஆனா இன்னும் அதுக்கான ரெசல்யூஷன் மேக் பண்ணப்படலை. there is an intergovernmental negotiating committee was created for this. ஸோ பிளாஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. பிகாஸ் மெரைன் பொல்யூஷன்ஸ்ல மிகப்பெரிய பங்களிப்பு வந்து பிளாஸ்டிக்ஸ். தட் இஸ் சிந்தட்டிக் பிளாஸ்டிக்ஸ் ஆர் தேர். அப்புறம் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக இதுலேருந்து வெளியில் வருது. அது மீன்கள் அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்களே அது கலந்துருச்சு அப்படின்றது சொல்லப்படுது. அது மாதிரி பசிபிக் ஓஷன், ஈவன் இன் ஹிமாலயாஸ் வி ஹேவிங் பிளாஸ்டிக்ஸ். ஸோ இந்த பொல்யூஷனை தடுக்கிற வி நீட் டு டேக் அ ப்ரொடெக்ஷன். பிகாஸ் 1950ல 2 மில்லியன் டன்ஸ் பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு. இப்போ அது 450 மில்லியனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2060ல இட் வில் இன்க்ரீஸ் டு ட்ரிபிள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கப்படுது. ஸோ அது ரீசன்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து மிகப்பெரிய டேஞ்சர். அண்ட் தென் இட் இஸ் சர்வைவிங் பிகாஸ் கிட்டத்தட்ட அது டீகம்போஸ்ட் ஆகுறதுக்கு 500 இயர்ஸ் எடுத்துக்கு. 20 இயர்ஸ்லேருந்து 500 இயர்ஸ். அதனால அது மிகப்பெரிய டேஞ்சர் ஃபார் தி பயோடைவர்சிட்டி. ஸோ அது தடுக்கணும் அப்படின்றது அந்த முடிவு எடுத்திருக்காங்க. அது மாதிரி 400 மில்லியன் டன்ஸ் பிளாஸ்டிக்ஸ் ஜென்ரேட்டட் ஆனுவலி. அதில் ரீசைக்கிள் பண்ணப்படுறது வெரி லெஸ். தட் இஸ் 10%, 12% தான் பண்றாங்க ரீசைக்கிள். அது மாதிரி குளோபல் வார்மிங் மிகப்பெரிய பங்காற்றுறது பிளாஸ்டிக்ஸ். பிகாஸ் கிரீன் ஹவுஸ் கேசஸ் 1.8 பில்லியன் டன்ஸுக்கான கிரீன் ஹவுஸ் கேசஸ்ல 3.4% குளோபல் எமிஷன்ஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து பிளாஸ்டிக்ஸ்ல இருந்து வருது. 1.8 பில்லியன் டன்ஸ். அதில் 90% ஆஃப் தி எமிஷன் கம் ஃப்ரம் தி பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன், கிரீன் ஹவுஸ் கேஸ், என்டையர் கிரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ இதை தடுக்கிறது இந்த மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. இந்த மீட்டிங்ல என்ன முடிவு எடுக்காங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். The next article, there is a painting called as Ravi Verma painting, the painting on Indulekha. ஸோ ரவி வர்மா பொறுத்த வரைக்கும் திருவாங்கூரோட மன்னராக இருந்த பர்சன். ஸோ he was a modernized painter. வெஸ்டர்ன் பெயிண்டிங்கை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்த பர்சன். முகல் பெயிண்டிங்க்கு ஈக்குவலண்டா வரப்பட்டது. முகல் பெயிண்டிங் வந்து வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு டூரிங் ஹுமாயூன் பீரியட். அதுக்கு பிறகு ஷாஜகான் பீரியட்ல எல்லாம் இருந்துச்சு. அதிகமா ஜஹாங்கீர் பீரியட்ல மினியேச்சர் பெயிண்டிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. அது மாதிரி ராஜா ரவிவர்மா 1889 டைம் பீரியட்ல பப்ளிஷ் ஆன நாவல்ல வந்து ஒரு ஸ்டோரியை தான், இந்துலேகா ஸ்டோரியை தான் அதை டெபிக் பண்ணிருக்கு. ஸோ வாட் யூ ஆர் சீயிங் இன் த இமேஜ். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் ஆயில் பெயிண்டிங் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண பர்சன் ரவி வர்மா. ஸோ வி ஹேவிங் ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் அண்ட் டூகோ பெயிண்டிங். ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் அப்படின்னா கேவ்ஸ்ல இல்லைன்னா செவத்துகள்ல சாணி, கவுடங், ரைசஸ்க்கு பயன்படுத்தி அதுக்கு மேல லைம் பிளஸ் பேஸ்ட் பண்ணி பிளாஸ்டர் பண்ணி அதுக்கு மேல டிசைன் பண்ணுவாங்க. டூகோ அப்படின்றது ஆயில் பெயிண்டிங் பண்றது. ஆயில் பெயிண்டிங் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்ல கொண்டு வந்த பர்சன் ரவி வர்மா. And hit lot of things related to மகாபாரதம், ராமாயணா, இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் அதிகமா
டெபிக் பண்ணியிருக்காரு, ட்ரா பண்ணியிருக்காரு. அண்ட் தென் இது அரண்மனையிலே வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் விசிட் தோஸ் பிளேசஸ். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். The next article related to the so world is moving towards network as a service category. So in science and technology we have studied the இன்னைக்கு இருக்கக்கூடிய cloud computing, CDAC. So cloud we can use it for as a service platform பயன்படுத்த முடியும். Internet or infrastructure as a service, IaaS, and then platform as a service, அது மாதிரி சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்ல கிளவுட் கம்ப்யூட்டிங். இப்போ ஒரு கம்பெனி வந்து சர்வர் மேனேஜ் பண்ண தேவை கிடையாது. ஸோ சர்வர்ஸ், நெட்வொர்க் இதெல்லாமே யார் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா இன்னொரு பர்சன். தட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வில் பி ப்ரொவைடட். இப்போ எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் அவங்களோட டேட்டாஸ் தான் வைக்கிறது, அவங்களுக்குன்னு தனியாக கிளவுட் ஸ்டோரேஜ் வச்சிருப்பாங்க. தட் இஸ் சர்வர்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு பர்சனல் அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹையர் பண்ணுவாங்க. இப்போ எஸ்பிஐயோட இன்ஃபோசிஸ் மேனேஜ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் கவர்மெண்டோட ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸுக்கு ஜிஎஸ்டி நெட்ஒர்க்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நெட்ஒர்க்கை மேனேஜ் பண்ணுறது இன்ஃபோசிஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து யூசிங் இன்ஃபோசிஸோட பிளாட்ஃபார்ம், தட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ். அதே மாதிரி நெட்வொர்க் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னா நம்ம நெட்வொர்க்கிங் ஆல்ரெடி கிரியேட் பண்ண நெட்வொர்க்கிங்கை நம்ம யார் பயன்படுத்திக்கலாம்னா இன்னொரு பர்சன் வந்து அதை ஹையர் பண்ணிக்கலாம். அதுக்கு நெட் ஃபெசிலிட்டிஸ் மட்டும், இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் மூலமாக அதை பண்ணிக்க முடியும். ஸோ அதான் இங்கே நியூஸில் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் ரிலேட்டட் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ், வி ஆர் யூசிங் லாட் ஆஃப் பிளாட்ஃபார்ம் ஃபார் எடிட்டிங். இப்போ எக்ஸாம்பிள் ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுறது வெப்சைட்டில் சில சைட்ஸை நீங்கள் பயன்படுத்துறீங்க. அது வந்து இன்னொருத்தவங்களோட பிளாட்ஃபார்ம். ஒரு ஆப் டிசைன் பண்றதுக்கு, ஆப்பை வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணி பார்க்கறதுக்கு யூ ஆர் யூசிங் அஸ் அ சர்வீஸ். ஸோ அந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்துறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். அது மாதிரி சாஃப்ட்வேர், அதுக்கு நீங்க பே பண்ணணும். சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் அப்படின்றப்போ சேம் லைக் தட் யூ ஆர் வீடியோ ரெக்கார்டிங், எடிட்டிங் பண்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஆன்லைனில் நீங்கள் இன்னொருத்தரோட பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இருக்கீங்க. இல்லைன்னா ஒரு ஆப் பண்ணுறதுக்கு யூ ஆர் யூசிங் அதர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ தென் இட் வில் பி சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் கேட்டகரி. ஸோ தட்ஸ் அபவுட் த திங். ஸோ இதில் நெட்வொர்க் அஸ் அ சர்வீஸ் அப்படின்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் கேட்டகரியில் வரும். கிளவுட் கம்ப்யூட்டிங், நெட்வொர்க்கிங் எக்ஸெட்ரா. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். So next article related to the G7 energy ministers oda meeting. G7 அப்படின்றது group 7 countries. It was created in the year 1973. Oil shock பயங்கரமா இருந்ததுனால விலைகள் அதிகமா இருந்தது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் மீட் பண்ணணும் ஆனுவலி அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த அமைப்பு G7 அப்படின்றது. முதல்ல உருவாக்கும் போது 6 countries were there: US, UK, France, Germany, Japan, Italy. அதுக்கு பிறகு 1976ல கனடா அப்படின்ற கண்ட்ரி ஜாயின் பண்ணாங்க. தட் இஸ் G7 அப்படின்ற குரூப்பிங்ல ஜாயின் பண்றாங்க. தென் they will meet, every heads மீட் பண்ணுவாங்க, மினிஸ்டர்ஸ் மீட் பண்ணுவாங்க தனித்தனி இஷ்யூஸுக்காக. இந்த வருஷத்துக்கான ஹெட் யார் அப்படின்னா பிரசிடென்ஷியல், தட் இஸ் ரொட்டேஷனல் பேசிஸ்ல வரும். இந்த வாட்டி இட்லி கண்டக்ட் பண்றாங்க. So that's why it was in news, because the ministers oda meeting, energy ministers oda meeting வந்து துரின் அப்படின்ற பிளேஸ்ல இட்டலியில கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா we need to end the கோல்ல எனர்ஜி ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றத, கோல், ஆயில் அண்ட் கேஸ். ஸோ அதன் மூலமா குளோபல் வார்மிங் வந்து தடுக்க முடியும் அப்படின்றத நம்புறாங்க. ஸோ தட்ஸ் கரெக்ட். ஸோ we need to go by carbon neutrality. இப்போ G7 கண்ட்ரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நம்ம மாதிரி இருக்கக்கூடிய டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அடுத்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பிகாஸ் கோல் பவர்டு பொறுத்த வரைக்கும் கோல் எரிக்கிறது மூலமா சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைட்ஸ், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, அது மாதிரி லைக் லெட் அதிகமாக வெளியில் வரும். அது மாதிரி மெர்க்குரி.
ஸோ இதெல்லாம் ஹியூமன் ஹெல்த்துக்கு, அது மாதிரி ஃப்ளை ஆஷ் வந்து தண்ணியில் கண்டாமினேட்டட் ஆகுறதுனால தண்ணியை வந்து கண்டாமினேட்டட் பண்ணிடும் தண்ணியில் கலக்கிறதுனால. ஸோ இதெல்லாமே பாதிப்புகளை உருவாகும் அப்படின்றதுனால இது தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ் எடுக்கணும், இதை ரெடக்ஷன் பண்ணணும், கோல் டிபெண்டன்சியை மாற்றணும் அப்படின்றதுக்காக முடிவெடுத்துருக்கு. ஸோ தட் ஸோ அதில் டார்கெட் என்ன அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜிக்கு போகிறது தான் த ஒன்லி வே. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் 100 years ஆஃப் லைக் இன்னும் டார்கெட் நமக்கு இருக்கு கோல் ப்ரொடக்ஷன்ல. நம்ம இன்னைக்கு நம்ம கோல்ல இருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ற இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 202 GW நம்ம இன்னைக்கு கரண்டா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ரினியூவபிள் எனர்ஜிக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப டிரான்சிஷன் டைம் ரொம்ப அதிகமாகும். 2030ல நம்மளோட கோல் டிபெண்டன்ஸ் ஃபார் எனர்ஜி ப்ரொடக்ஷன் இட் வில் கோ டு 250 GW. ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்ற டார்கெட் நம்மளும் வச்சிருக்கோம். பட் 2070ல கார்பன் நியூட்ரலிட்டி போகுமா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். அதுக்குள்ளாடி நம்ம எல்லாத்தையும் டிரான்சிஷன் பண்ணி ரினியூவபிள் எனர்ஜிக்கு மொத்தமாக மாறுறது தான் ஒன்லி வே. அது we need to spend a lot. That's why it is important for your examination. So G7 meetings, G7 countries பத்தி கேட்பாங்க. ஸோ G7ஓட ஹெட் லெவல் மீட்டிங் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது இனி ஃபியூச்சர்ல நடக்கும். So that's about these articles. Now we will move on to the MCQs. So question number 1, which of the following countries were founding members of the ASEAN listed below? So first one Indonesia, second Vietnam, third Philippines, fourth Singapore, fifth one Cambodia. Select the correct answer using the code given below. Options are A 1, 3 and 4 only, B 2, 3 and 5 only, C 1 and 4 only, D 1, 2, 3, 4 and 5 only. Question number 2. So the question was repeated again. Okay. So which of the following best describes the term reverse repo அப்படின்றது last line கேட்டிருந்தோம், sorry. Okay. The Crystal Maze 2 missile has been test launched by which of the following countries? Options are A Russia, B India, C France, D USA. Question number 4, consider the following statements about the Chipko movement. Statement number 1, Chandi Prasad Bhatt, Sundarlal Bahuna and Gaura Devi were important leaders associated with the Chipko movement. Statement number 2, it is inspired a similar movement called Apiko movement in Kerala. Which of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 5. With reference to the English channel, consider the following statements. Statement number 1, it is connected to the southern part of the North Sea through Strait of Dover at its northeastern tip. Statement number 2, it is an arm of Atlantic Ocean that separates southern England from northern France. Which of the statements given above is are not correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1, answer is A. Question number 2, answer is C. This question is repeat ஆயிருச்சு. So நீங்க answer பண்ணலாம், no issues. Question number 3, answer is C. Question number 4, answer is C. Question number 5, answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.